ரவி அவர்கள் இங்கே கருத்துக்களை வழங்குவார். நம்மளுடைய குடும்ப தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி நாளைய தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அணைக்கிறாங்க. நம் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வன்னியர் சங்க தலைவர் காடோட்டியார் அவருடைய ஆசையோடு இந்த கலசப்பாக்கம் மாநாடுடைய கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மாவட்ட செயலாளர் பாண்டியன் அவர்களையும் இந்த நிகழ்வை வரவேற்று பேசிய மாவட்ட தலைவர் பரமசிவன் அவர்களையும் இந்த 4 சட்டமன்ற தொகுதியை தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் இந்த மாநாட்டு தலைவராக ஒருங்கிணைத்து சின்னையா அவர்கள் இந்த 4 சட்டமன்ற தொகுதியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக இயற்கை போட்டியுடைய அன்று காலத்து இன்று வரையும் அண்ணனுக்கு உறுதுணையாக ஒரு தேர்தலையும் கன்னியப்பனுடைய பங்கு நான் ஒரு 91 கலந்து முடிச்சிருப்பேன். அன்னையிலிருந்து அண்ணன் கூட அந்த பணியாற்றுடைய தேர்தலுடைய களத்தில் அவர் எப்படியெல்லாம் வேலை செய்வார் என்பது நான் பார்த்திருக்கிறேன். அவர் இந்த கலசப்பாறை தொகுதிக்கு மருத்துவர் ஐயா அவர் நிறுவனம் பண்ணதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம் மாநில வன்னியர் சங்க செயலாளர் அக்கா கஸ்தூரி அவர்களையும் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஏழுமலை அவர்களும் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் ஜெய்சங்கர் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஏழுமலை கட்சிக்கு மூத்த முன்னோடி சுந்தரமூர்த்தி அவர்களையும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் இளைஞர் சங்க செயலாளர்கள் மாணவர் சங்க செயலாளர்கள் ஊடக செயலாளர்கள் சமூக முன்னேற்ற சங்கம் இங்கு பல அமைப்புகள் வந்திருந்த அனைத்து பாட்டாளி சங்கங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடுடைய நோக்கம் என்ன என்பதை பல கருத்துக்களை முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப நம்ம சொல்ல விரும்பல. அடுத்தபடியா இந்த மாநாட்டில் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பது திட்டமிடுவதற்காக மருத்துவர் ஐயாவால் இங்க எங்களை பொறுப்பாளராக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கிறோம். அதற்கு ஒன்றிய செயலாளர் அனைவரும் சில கருத்துக்களை நாங்கள் எப்படி கூறுவது தனிப்பட்ட முறையில் உங்களை இந்த இருக்கிற ஒன்றியத்தில் 10-11 ஒன்றியம் இருக்கு. அவங்கள்ட்ட நாங்கள் சில கருத்துக்களை சொல்றோம். அதுக்கு பொதுவான கருத்தை போம். இங்க வந்திருக்க ஒன்றிய செயலாளர் அனைவரும் பேசுறீங்க. எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சு பார்த்தோம். அதில் பார்க்கும்போது எங்களுக்கு செய்கிறவங்களுக்கு இன்னும் மீண்டும் பணியை கொடுத்துதான் இருக்காங்க. இப்போதான் திருவண்ணாமலை மாநாடு மிக சிறப்பான இப்படி ஒரு மாநாடு நடத்துவோம் என்பதை எடுத்துக்காட்டு அளவில் இந்த கலசவாட தொகுதியிலிருந்து நாங்களும் பார்த்தோம். எவ்வளவு வண்டிகள் வந்தது என்ன என்பதை எல்லாத்தையும் நாங்கள் எங்களை தலைமையிலிருந்து போட்டுனாங்க. எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வண்டி வந்ததுங்கிறத நாங்கள் அப்படியே கவனிச்சுட்டு தான் இருந்தோம். அதிகப்படியான அந்த மாநாட்டுக்கு நீங்க பங்களித்தது மிக மகிழ்ச்சி. அது மாதிரி திரும்ப அடுத்தது சுப்பமத்தில் ஒரு மாநாடு நடத்துறாங்க ஒரு மாசம். அந்த மாநாட்டை எல்லாம் பெரிய நம்பிட்டீங்க. அதுக்கும் அடுத்தபடியா இப்போ மாவீரன் காடோட்டியாருடைய 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மாநாடு நடத்தினாரு. மகாபலிபுரம் மாநாடு. அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடத்தினது, அவர் எப்படியெல்லாம் ஒரு மாவட்டத்தில் வந்து பணியாற்றி என்பது கூட இருந்து நாங்கள்லாம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த எழுச்சியாக சிறப்பாக நடைவதற்கு ஒன்றிய செயலாளர் மட்டும் இது நினைச்சா பண்ண முடியாது. எங்களுடைய வேண்டுகோள் தான் சொல்ல வரலாறு பேசுறாங்க. ஒன்றிய செயலாளர் வந்து 10 கோடி 15 கோடி எங்களால் இதுக்கு பணம் தரப்படா அப்படிங்கிறாங்க. அந்த ஒன்றிய செயலாளர் போய் அதை சொல்றதை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு கருத்தையாக சொன்னா உங்களுடைய ஆரம்பத்தை சொல்லுங்க. எல்லாம் எங்களுக்கு வரவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றிய செயலாளர் போட்டு 10 கோடி கேட்டு 15 கோடி அவர் மட்டுமே எடுப்பாரு. இது வரைக்கும் என்ன நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதை பார்க்கணும். ஒன்றிய செயலாளர் மட்டும் போட்டு 10 கோடி கேட்டுனா அவர் என்ன இது வரைக்கும் பண்ணுங்க. ஏதாவது சேர்மனா இருக்காரா, இல்ல கவுன்சிலரா இருக்காரா, செயலாளர் தலைவராக இருக்காரா, எதுவும் இல்லை. இன்னும் வாழ்க்கை தான் இருக்காங்க. அவங்களை மட்டும் அந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாது. இந்த கட்சி பலமா இருக்கிறதுக்கு அந்தந்த பகுதியில துறை அமைப்பு இருக்கு.
மாணவர் சங்கம் இருக்கு, மகளிர் சங்கம் இருக்கு, இளைஞர் சங்கம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து அந்தந்த கிராமத்துல ஒரு பொறுப்பாளர் ஒரு கிராமத்துல மாவட்ட பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க அந்த பகுதியில் உள்ள ஊர்ல வக்கீல் அப்புறம் சொல்லுங்க வந்திருக்கீங்க மாவட்ட தலைவர் வந்து நீங்க இளைஞர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒன்றே சொல்லாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் தான், திரும்ப ஒரு வேலை வைக்கணும் தான், அதனுடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு வந்திருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் இந்த ஒரு 40 நாள் வேலை இருக்கு, அந்த 40 நாள்ல எப்படியெல்லாம் நீங்க ஊழல் நாங்கள் பணியாற்றோம், நீங்க எங்க இருக்கிற கொடுத்தாலும் நாங்கள் வரோம். ஒட்டியல் கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு சில கட்டுப்பாடு எடுத்துக்கிறோம், ஒரு கூப்பிடுறதுக்கு நாங்கள் ஒரு வழிமுறை கொடுக்குறோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் வண்டி எடுக்க முடியாதுதான். நீங்க ஒரு ஊர்ல நிதி சீட்டு தராங்க, அது வந்து அந்த நிதி சீட்டு வந்து ஊர்ல ஒரு 10 பேர் படிச்சுப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த வேலையில் இருப்பாங்க, எஸ்ஐல இருப்பாங்க, போலீஸ்ல இருப்பாங்க, ரெவன்யூல இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஒரு சீட்டு விட்டு அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. அந்த சீட்டை அவங்க எடுத்துட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, கடத்தல் 4 பேர் கொடுப்பாங்க. கடத்தல் 4 பேர் கொடுத்தாங்க, எங்களை மாநாடு சீட்டு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது வேணாம். இந்த கடையை ட்ரெஸ் பண்றதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நீ கிராமத்தில் போய் நம்மள அந்த இடஒதுக்கீட்டுல அந்த 10.5 வாங்குவதற்கான அந்த மாநாடு 2026 அந்த தேர்தலில் சின்னையா முதல்ல வாங்கணும்னா இந்த கலசப்பாறை தொகுதி நம்பர் 1 தொகுதி. இது வந்து தனிப்பட்ட ஓட்டு நிற்கும் போது யாரு நம்ம காளிதாசன் 28,000 ஓட்டு எடுக்கிற 21 வேண்டாம். அடுத்த போனா கம்மியான ஓட்டு 7,000 ஓட்டு. அன்னைக்கு 10 வயசு பையனா தான், இன்னைக்கு அவன் 25 வயசு பையன் ஆயிட்டான். அந்த பையனா கூட்டு வரும். அதான் ஞாயிற்றுக்கிழமை மாநாடு, ஸ்கூல் லீவ் ஆகும். 4 நாளைக்கு வெளியே சொல்லி வருவா நீ வாங்க, 25 வயசு பையன் அனுப்பும். அவன் வந்து அந்த மாநாட்டுக்கு வரணும். அவன் வந்தாதான் அதை பார்த்து நம்ம நிகழ்ச்சி ஐயா என்ன பேசுறாரு, சின்ன என்ன பேசுறாரு, இது எந்த நோக்கத்துக்காக இது நடக்குது, இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது அந்த மாநாடு தான் தெரியும். அதுக்கு வந்து நீங்க இந்த தொகுதியில இருந்து மிகப்பெரிய அளவுல இது ஒரு பெரிய சவாலா இருக்கு, நீங்க செய்யுங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களை செலப்படுத்த அடுத்த மாநாடு யாராலையும் பண்ண முடியாது. இது கட்சியெல்லாம் போடலாம், இப்ப யாராலும் பண்ணலாம். அவெல்லாம் வந்து காசு கொடுத்து பண்ணுவான். காசு இல்லாம நடத்தக்கூடிய வன்னியர்களுடைய மாநாடு மாநாடு தான் நினைச்சே பார்க்க முடியாது. யாருக்கு எந்த பணம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய சொந்த செல்வாக்குல சொந்தத்தை தான் இவருக்கு போய் நம்ம மாநாட்டு போயிருக்கோம். அதனால இன்னும் சிறப்பா வருவதற்கு நீங்க எல்லாம் முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கேட்டு வாய்ப்புகள் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.